நாங்கள் கோவத்தழை கோவ செடியெலாம் இருக்குது. வேறு உங்களுக்கு காய் கூட இருக்குது. நிறைய காய் தான் பறிக்கலாம். ஒரு காய்க்கு போய் ஒன்றும் செய்ய முடியாது. அது முள் செடியாக இருக்குது. முள் செடி இல்லாமல் இருந்தால் உள்ளே கூட போய் பறிக்கலாம். உள்ளே நிறைய இருக்கும். 1 2 காய் தான் அங்கே இருக்குது. இந்த கீரையை வந்து கடையெல்லாம் அந்த காய் வந்து ஒரு புளிகோம் செய்யலாம், பல மிஸ்ஸுக்கு செய்யலாம். ஆனால் அது முள் செடியாக இருக்குது பாருங்கள். எல்லாம் முள் தான். கை வச்சா அப்படியே கையிலெல்லாம் குத்திக்கும். ஓகேங்களா? இந்த கீரை வந்து கடையலாம். அவ்வளோ டேஸ்ட் அருமையாக இருக்கும். பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. கோவக்கீரை. அனைவருக்கும் வணக்கம். நாட்டு கோவக்காய் இது வந்து பழமாக இருந்தால் இனிக்கும், காயாக இருந்தால் கசக்கும். கசப்புத்தன்மை உள்ளது தான். இது பிபிக்கு, சுகருக்கு, ப்ரெஷருக்கு, இன்னும் உடம்பு பல விதமான ஆரோக்கியத்தை தரக்கூடிய கோவக்காய் இது. நம்ம கடைங்களில் விற்கிற கோவக்காய் வந்து பார்த்திங்கன்னா கசப்பு இல்லாமல் கோவக்காய் இருக்கும். ஆனால் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு போயிருந்தோம். ஒரு காது குத்து இருந்தது. பன்னீர் உடையார் குடும்ப காதணி திருவிழா ஒன்று இருந்தது. அதுக்கு போயிருந்தோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த சாமி விட்டு வரும்போது வழியில் பார்த்திங்கன்னா ஒரு முள்வேலி ஓரமாக வந்து இந்த செடி நிறைய கோவ செடி நிறைய இருந்தது. காய் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக சூப்பராக இருந்தது காய். அங்கேயே பழம் கூட ஒரு 4-5 பழம் இருந்தது. பிரித்து சாப்பிட்டோம். இப்போ இதை வந்து இந்த காம்பு லைட்டாக காம்பை கட் பண்ணிட்டு நம்ம எந்த அளவுக்கு பீஸ் வேணும் பீஸ் கட் பண்ணிட்டு ஒரு ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். ஓகேங்களா? எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ கட் பண்ணிக்கலாம். இந்த கோவக்காய் பாருங்கள். இது வந்து 4 கட் பண்ணி 4 இல்லை 6 உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த கட் பண்ணிக்கலாம். நான் வந்து 4 கட் பண்ணுறேன். முடிஞ்சாலும் அந்த கோவக்காய் பார்த்திங்கன்னா காயாக இது பெருசுங்க. 2 முக்கால் பழமாக இருந்தாலும் ஓகே தான், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேங்களா? நான் பெருசு இதெல்லாம் பெருசு பெருசு தான் இருக்குது. வெளியில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு காயாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ரெட்டு கலராக இருக்குது. இது அப்படியே நம்ம வெளியே வச்சிட்டோம்னா பழுத்துடும். அதனால உடனே செஞ்சிடலான்ட்டு பாருங்கள். கலர் வந்து பச்சை கலர் சூப்பராக தான் இருக்குது. இதை கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்சாக இருக்குது. கட் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே ஓரளவுக்கு பழம்புள்ள தான் இருக்குது. நம்ம இதை கூட ஊறுகாய் செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேங்களா? நீங்கள் காயாக பண்ணுங்கள். இது வந்து முக்கால் பழமாகவும் இருக்குது. இது பார்க்குறதுக்கு மேலே வந்து பாருங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு காயை தான் தெரியுது. இந்த லைட்டாக காம்பது கட் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணிங்க. மேலே பச்சை கலராக காயாக தான் இருக்குது. அப்புறம் பார்த்தா இது வந்து 2 நாள் ஆகிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை பறிச்சது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து கட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்குள்ளேயே ஓரளவுக்கு பிரிட்ஜில் தான் இருந்தால் லைட்டாக ஒரு பழம் போல் தெரியுது பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? இது 4 பீஸாக கட் பண்ணிட்டு சூப்பராக வந்து ஒரு ஊறுகாய் வந்து செஞ்சிடலாம். இது எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து கோவக்காய் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு கோவக்காய், கசப்பான கோவக்காய் தான். இது வந்து ஓரளவுக்கு ஒரு பாதி அளவுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்குள்ள. மேலே பார்த்து வந்து பச்சை கலர் தான் இருக்குது. இந்த உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் அப்படியே லைட்டாக ரெட்டு கலர் மாறிருக்கு. நல்லா முத்தன காய்ங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு கசப்பே இல்லாமல் சூப்பராக வந்து ஒரு நல்லெண்ணெய்லாம் போட்டு சூப்பராக வந்து ஃப்ரை பண்ணி இதை வந்து அரைக்க போகிறோம். அரைச்சி வந்து ஊறுகாய் செய்ய போகிறோம். ஓகேங்களா? இந்த பாவை வந்து கோவக்காய் கழுவிட்டு இந்த சைடில் வந்து கட் பண்ணிட்டு 4 கட் பண்ணி வச்சுருக்கோம். கடுகு வெந்தயம் வந்து 2 டீஸ்பூன் வந்து வறுத்து வச்சுருக்கோம். இதை அரைக்கணும். தனி மிளகாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். கடுகு தாளிக்க இது வந்து பெருங்காயத்தூள் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். பூண்டு 150 கிராம் எடுத்துருக்கோம். இது வந்து காஷ்மீரி சில்லி கலருக்காக ஒரு 1 டீஸ்பூன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். இந்த பாவக்காயில் வந்து பார்த்திங்கன்னா கோவக்காயில் வந்து பார்த்திங்கன்னா கசவுத்தன்மை இருக்கும். ஓகேங்களா? அதனால் எலுமிச்சை மரம் ஒரு 5 எடுத்து அந்த சாறு மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். தேவையான உப்பு, இந்த புளி அடுத்து எலுமிச்சம் போட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த கசப்பு தன்மையே இருக்காது. டேஸ்ட் அருமையாக இருக்கும். ரொம்ப நல்லா சாப்பிட்டிங்கன்னா. ஓகேங்களா? நம்ம கடையில் விற்கக்கூடிய கோவக்காயை விட இது நாட்டு கோவக்காய். இது கசப்பானது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிபி, சுகரு, ப்ரெஷர், அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரத்தத்தில் சுத்தப்படுத்துறது வந்து உடம்புக்கு இந்த வாந்தி, மயக்கம், பித்தம் இப்படி உடம்புல உள்ள குறைகள்லாம் தீர்க்கக்கூடிய அளவு இந்த பாவை வந்து ரொம்ப பெரிய இடத்துல இருக்குது. பாருங்கள், பியூர் நல்லெண்ணெய். இது நல்லெண்ணெய் வந்து ஒரு
1/4 லிட்டர் ஊற்றிருக்கோம். ஓகேங்களா. இந்த நல்லெண்ணெய் வந்து இந்த கோவக்காய் வந்து பாவக்கானே வருது வாயில். கோவக்கான்னு நம்ம அடிக்கடி கோவப்படுத்தினா கோவக்கான்னு வாயில் வரும். அடிக்கடி பயன்படுத்துறதில் அடிக்கடி பாவக்காய் தான் வருது, கோவக்காய் வர மாட்டேங்குது வாயில் பேசுறது. ஓகேங்களா. இப்போ இந்த கோவக்காயை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நல்லா காஞ்சிருக்கு. நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கலர் மாறணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். கோவக்காய் ஃப்ரை ஆகிட்டு வருது. ஒரு 3 தக்காளி போட்டுடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு வந்து ஒரு 150 கிராம் போடுறோம், அதுவும் போட்டுடலாம். தேவையான உப்பு இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கோவக்காயில் வளர்ப்பு தன்மை இருக்கும், அதே போல் கசப்பு தன்மை இருக்கும். நம்ம நல்லெண்ணெய் போட்டு ஃப்ரை பண்ணும்போது அந்த கசப்பு தன்மை வளர்ப்பு தன்மைலாம் குறைஞ்சிரும். ஓகேங்களா. அது நல்லா ஃப்ரை ஆகும். பாருங்கள், வளர்ப்பு தன்மை இருக்குது. நல்லா ஃப்ரை பண்ணும்போது இந்த கசப்பும் கம்மியாகிடும், வளர்ப்பு தன்மை கம்மியாகிடும். ஓகேங்களா. நல்லா ஃப்ரை பண்ணிங்க. ஓரளவு நல்லா ஃப்ரை ஆகிருக்கு, நல்லா வெந்திருக்கு. எலுமிச்சை சாறு 5 பழம் எடுத்துருக்கோம். எலுமிச்சை பழம் 5 எடுத்துருக்குங்க. இதையும் போட்டு நல்லா அந்த தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு இந்த ரசம் நல்லா ட்ரை ஆகும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஓகேங்களா. இது கூட ஒரு எலுமிச்சை அளவு வந்து புளி எடுத்துருக்கு. இது வந்து கருப்பு புளி, அதாவது ரொம்ப ஸ்டாக் புளி. இது நல்லா டேஸ்ட் அருமையாக இருக்கும். சுத்தமாக க்ளீன் பண்ணியிருக்கோம். இதையும் இது கூட சேர்த்து அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நல்லா வெந்திருக்கு, நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இது வந்து நம்ம அரைக்க போகிறோம். அரைக்காத கூட இன்னொரு டைம் எப்படி செய்யறது காட்டுறேன். ஓகேங்களா. இது வந்து அரைச்சிட்டு நம்ம தாளிக்க போகிறோம். ஓகேங்களா. தனி மிளகாய்த்தூள் ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். இது வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக 1 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோம். இதையும் வந்து இது கூடவே நல்லா வந்து நல்லா கலந்து ஃப்ரை பண்ணிங்க. லைட்டாக ஃப்ரை ஆனோடனே அப்படியே க்ளீனாக ஆற வச்சுட்டு மிக்சியில் கூட அரைச்சிட்டு தாளிச்சிடலாங்க. ஓகேங்களா. இப்போ ஊறுகாய் கலர் சூப்பராக வந்திருக்கு. ஊறுகாய் கலரு அருமையாக வந்திருக்கு. நீங்கள் நீங்கள் அரைக்காத செய்கிறதுக்கு இவ்வளோ தான் மெத்தடு. இப்போ வந்து நீங்கள் அரைக்கலன்னு வச்சிங்களேன், இப்போ என்ன செய்யணும், இது அப்படியே போதும். நல்லா ஃப்ரை பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடுகு வந்து அரைச்சி லாஸ்ட்டில் இறங்கும்போது போட வேண்டியது இருக்கும். இந்த கடுகு தாளிக்கு இது பெருங்காயத்தூள். இந்த எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கடுகு போட்டு அதுக்கப்புறமா இந்த ஊறுகாயும் அதில் போட்டு லாஸ்ட்டாக வந்து அந்த கடுகு வெந்தயத்தூள் அரைச்சதை போட்டு அப்படியே க்ளீனாக வந்து எடுத்துக்கலாம். இது ஊறுகாய் பதம் தான், இது ஊறுகாய் பதமே தான், இது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நம்ம அரைக்க போகிறோம். இல்லை தேவைப்பட இப்படி எவ்வளோ வச்சுக்கலாம். ஆனால் பாருங்கள், ஊறுகாய் பதம் க்ளீனாக கரெக்டாக அருமையாக வந்திருக்கு. ஓகேங்களா. இஞ்சி விழுது 1 டீஸ்பூன் போட்டுடலாங்க. போட்டு அப்படியே க்ளீனாக வந்து ஊறுகாய் பதம் சூப்பராக அருமையாக வந்திருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்து இது கரெக்டாக இருந்ததுன்னா இதை அப்படியே விட்டுடலாம், அரைக்க தேவையில்லை. இல்லைன்னா அரைக்க வேண்டியது. ஓகேங்களா. இதாங்க ஊறுகாய் பதம் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம அரைக்கிறதால இப்போ வந்து ஆஃப் பண்ணுறோம். கேஸ் ஆஃப் பண்ணி இது நல்லா ஆறட்டும். ஆறினோடனே மிர்ச்சியில் போட்டு குறப்பாக அரைச்சிட்டு இந்த கடுகு வெந்தயத்தையும் குறப்பாக அரைச்சி போட்டு தாளிச்சிட்டு இது வந்து பெருங்காயத்தூள் போட்டோம்னா நல்லா சூப்பராக அருமையாக மாறிடும். ஓகேங்களா. இது வந்து சும்மா கத்திரிக்காய் கொஜ்ஜி மாதிரி ஆகிடுச்சு பார்க்குறது. இன்னி நீட்டாக பச்சை கலரில் கோவக்காய் ஊறுகாய் அரைச்சது. ஓகேங்களா. இப்படி ஆட்டம் ஆறதுக்கப்புறம் அரைச்சிடலாம். இப்போ பாருங்க, கசப்பான கோவக்காய் சூப்பராக ஊறுகாய் செய்திருக்கோம். அருமையாக டேஸ்ட்டில் இருக்குது. இப்போ இது வந்து பாதி வந்து அரைச்சிட்டு ரைஸுக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி செஞ்சிடலாம். இந்த பாதி வந்து அப்படியே தாளித்து எடுத்துடலாம். ஓகேங்களா. பாதி எடுத்துடலாம். இப்போ இந்த பாதி வந்து அப்படியே வச்சிடலாம். ஊறுகாய் தாளிச்சிட்டு ஊறுகாய் போட்டு வச்சிடலாம். சாப்பிட்ற டேஸ்ட் அருமையாகவே இருக்குது. அப்படியே இருக்கட்டும். இந்த பாதி ஊறுகாய் வந்து பார்த்திங்கன்னா
அரைச்சிட்டு தாளிச்சிடலாம். ரைஸுக்கு சாதத்துக்கு அப்படியெல்லாம் போட்டு சாதம் மாதிரி செஞ்சுக்கலாம். டேஸ்ட்டு வேறு லெவலில் செஞ்சு அருமையான டேஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் மிக்சியில் போட வச்சு இப்போ அரைக்க போகிறோம். தண்ணியெலாம் ஊற்றிடாதீங்க. தண்ணி ஊற்றாமலே அரைக்கணும். தண்ணி ஊற்றினா ஊற கெட்டு போயிடுங்க. ஓகேங்களா? இப்போ தான் அரைச்சி எடுத்துடலாம். அப்புறம் இந்த கசப்பான காட்டு கோவக்காரம் வந்து ஒன்று அரைச்சிருக்கோம், ஒன்று அரைக்காமல் வச்சுருக்கோம். ஊறுகாய் தாளிக்க போகிறோம். ரெடி பண்ணிட்டு ஊறுகாய் தாளிக்க போகிறோம். தாளிக்கு தேவையான பொருள் கடுகு, பெருங்காயத்தூள், மிளகு, வெந்தயம், கடுகு வந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம். கடுகு, இது எண்ணெய் சூடு ரெடி ஆகிடுச்சு. தாளிச்சிடலாம். இந்த பக்கம் ஒன்று எண்ணெய் சூடாக இருக்குது. இது தாளிச்சிடலாம். கடுகு வந்து போட்டுடலாங்க. கடுகு போட்டுடலாம். இது பொரிஞ்சிச்சுங்க. இப்போது ஒரு வேலை போட்டுடலாம். இப்போ நல்லா கழிச்சு நல்லா கழிக்கணும். இந்த பக்கம் வந்து கடுகு பொரிஞ்சிச்சு. கொஞ்சம் ஊறுகாயை அதில் போட்டுடலாம். நல்லா வந்து எண்ணெய் நல்லா ஃப்ரை பண்ணிங்க. நல்லா ஃப்ரை ஆகிடும். கொஞ்சம் உப்பு வந்து கம்மியாக இருக்குது. உப்பு லைட்டாக கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது. புளிப்பெல்லாம் போதுமானது. ஓகேங்களா? நல்லா வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா ஒரு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா தண்ணியே ஊற்றா கட்டியாக செஞ்சு அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. நல்லா வந்து ஃப்ரை பண்ணிங்க. இதுவும் வந்து உப்பு கொஞ்சம் போடணும். உப்பு கொஞ்சம் லைட்டாக மிளகாத்தூள் போட்டால் ஓகே எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கடுகு, வெந்தயம் பொடி ஒரு டீஸ்பூன் சேர்க்கலாம். அதே போல் இதுக்கும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் இருக்குது. 2 கொஞ்சம் சேர்த்துடலாம். அப்படி இங்கே கொஞ்சம் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ கலந்து விட்டு இப்போ நல்லா கலந்து விட்டு இறக்கிடலாங்க. ஓகேங்களா? லாஸ்ட்டாக செய்யணும். இது அப்படியே கலந்துட்டு இப்போ இறக்கிடலாங்க. சூப்பரான டேஸ்ட்டில் கசப்பே இல்லாமல் ஒரு கோவக்காய். இதுக்கு வந்து கசப்பான கோவக்காய் தான், அதை கசப்பு இல்லாமல் செய்திருக்கோம். ஓகேங்களா? வந்து ஊறுகாய் கசப்பானது தான் இந்த கோவக்காய். இந்த கசப்பில் புளி, எலுமிச்சம்பழம் போட்டு கசப்பே இல்லாமல் சூப்பராக செய்திருக்கோம். நீங்கள் தேவைப்பட்டால் வெல்லம் கூட சேர்த்துக்கலாங்க. ஓகேங்களா? இந்த அளவுக்கு இது சாப்பிட்டாலே போதுமாக இருக்கும். வெல்லம் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. சிலருக்கு வந்து இந்த கசப்பமே பிடிக்காதவங்க என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இந்த தாராளமாக கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? வெல்லம் சேர்த்துக்கினா இன்னும் நல்லா அருமையாக இருக்கும். பட்டு பிபி, சுகர், ப்ரெஷர் உள்ளவங்க, உடம்பு வந்து குறைன்னு நினைக்கிறவங்க, உடம்புல பிரச்சனைலாம் குறைன்னு நினைக்கிறவங்க நீங்கள் வெல்லமே சேர்க்க தேவையில்லைங்க. வெல்லம் சேர்க்காமலே சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. இல்லை நான் வெல்லம் எல்லாம் சாப்பிட முடியாதுன்றவங்க நீங்கள் தேவைப்படாலும் நீங்கள் வெல்லம் கொஞ்சமாக சேர்த்துங்க. எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துச்சு. ஓகேங்களா? இல்லை எண்ணெய் க்ளீனாக பிரிஞ்சு வந்துச்சு. அப்படியே போய் இறக்கலாம். இவ்வளோ தாங்க. டேஸ்ட் பார்த்துட்டு அப்படியே இறக்கலாம். இப்போ பார்த்துருவோம். சூப்பராக இருக்கு. அது இந்த ஒரு டேஸ்ட் பார்த்துருவோம். ரெண்டுமே வந்து டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கசப்பான கோவைகளை பார்த்தீங்கன்னா நல்லா பசி எடுக்கும், நல்லா ஜீரணமாகும். சில வந்து பித்தம் உடம்புல ஜாஸ்தி இருக்கும். மயக்கம் வரவங்க, பித்தம் உள்ளவங்க, தலை சுற்று வரவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்லது. இந்த கசப்பு தன்மை ரொம்ப நல்லது. அதே போல் ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும். இதயத்துக்கு ரொம்ப நல்லது. இதயத்தில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இதயத்துக்கு பிரச்சனை தீர்க்கக்கூடிய அளவில் இந்த கசப்பான கோவக்காய் அதிகமாக சத்து இருக்குது. ஓகேங்களா? பொதுவாக சொல்லப்போனால் உடம்புல உள்ள அத்தனை பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய அளவில் இந்த கோவக்காய்க்கு ரொம்ப நல்லது. பிபி, சுகருக்கு, ப்ரெஷருக்கு, இன்னும் பல விதமான இதுக்கு ரொம்ப நல்லது. ஓகேங்களா?
அதனால் இந்த கோவக்காய் வந்து எங்கே கிடைச்சாலும் விடாதீங்க. இந்த வயல் ஓரங்களில், தோட்ட ஓரங்களில், வேலி ஓரங்களில் நிறைய இடத்துல இருக்கும். இது வந்து யாரும் கேட்கவும் மாட்டேன், தெரிச்சா கூட யாரும் கேட்க மாட்டாங்க. வேற வயக்காட்டில் இருக்கும், அங்கே போய் நீங்கள் இந்த தழையோ இந்த கோவையை தெரிச்சா கூட யாரும் கேட்க மாட்டாங்க ஏன் பெய்கிறது. அது அங்கேயே சும்மா தான் இருக்கும். பழத்தை சாப்பிட்டீங்கன்னா தித்திப்பாக இருக்கும், காயை சாப்பிட்டீங்கன்னா கசப்பாக இருக்கும். இப்படி ஒரு மருத்துவ குணம் கொண்ட கோவைக்காய் ஊறுகாயில் 2 விதமாக செய்திருக்கோம். ஓகேங்களா? இதேபோல் நீங்களும் செய்யுங்க, சாப்பிடுங்க, எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கலாம். இது வந்து எல்லாருக்குமே நல்லதுங்க, சாப்பிடலாம். ரொம்ப பெனிஃபிட் நிறைய இருக்குது. ஓகேங்களா? இவங்க தான் சாப்பிடணும், அவங்க சாப்பிடணும் கிடையாது. இது எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அவ்வளோ உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், ரொம்ப நல்லது. இதேபோல் நீங்கள் காய் பேசிட்டு வாங்க, செய்யுங்க, சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். ஓகேங்களா? கொஞ்சம் வீடியோ ஹிட் ஆகிற மாதிரி பாருங்கள். நானும் ரொம்ப நாள் ஒரு 3 வருஷம் வீடியோ போட்டிருக்கேன், ஒரு வீடியோ கூட ஹிட் ஆகலை, இது வரைக்கும் தெரிஞ்சு ஹிட் ஆகலை. ஓகேங்களா? அனைவருக்கும் வணக்கம். ஓகே காய்ஸ், புதுசாக என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பெல் ஆப்ஷன் ஓகே பண்ணுறேங்க. அதான் நான் போகிற வீடியோ அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் கிடைக்குது. ஓகே காய்ஸ்.